இந்த குழியின் அனுபவம் கொஞ்சம் கடினமான அனுபவம் தான். ஏன்னா குழியில் இருக்கும் பொழுது இருள் நம்மை சூழ்ந்திருக்கும். குழியில் இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையற்ற தனம் நமக்குள் இருக்கின்றது. இந்த நம்பிக்கையை இழந்து நம்மால் சரியாக தெளிவாக என்ன நடக்க போகுது என்று நாம் அறியாத நேரத்துல தான் சாத்தான் வந்து நம்முடைய காதுல பேச ஆரம்பிக்கும். சாத்தான் என்னைக்கும் நீங்க பலமா இருக்கும் பொழுதோ அல்ல விசுவாசத்தின் நடையை நீங்கள் சிறப்பாக நடக்கும் பொழுது வந்து பேச மாட்டான். எப்போ சோர்ந்து இருக்கின்றீர்களோ, எப்போ பயத்துல நிரம்பி இருக்கின்றீர்களோ, எப்போ என்ன நடக்கும் என்று திகைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அப்பதான் வந்து காதுல பேசுவோம். சாத்தானுடைய வேலையே குற்றம் சாட்டுவ வேலை, அதான் அவனுடைய வேலை. வெளிப்படுத்தல் புத்தகத்துல கூட அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, அவன் சகோதரர்களை தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று தொடர்ந்து குற்றம் சாட்டி கொண்டே இருப்பானாம். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு ஆண்டவரிடத்துல நம்மை குறித்து குற்றம் சாட்டுவானாமா. நம்ம இடத்துல வந்து நம்மை குறித்து குற்றம் சாட்டுறது அவனுடைய வேலை. குழியில் இருக்கும் பொழுது, இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது அவனுடைய சத்தம் பலருடைய காதில் தெளிவாக கேட்கும். நான் சொன்னல, அப்பவே சொன்னல, உன் வாழ்க்கையில ஒன்றும் உருப்படாது. பாரு, இங்கதான் இருக்கிற. நீ நினைச்ச நீ அதை செய்ய போற, இதை செய்ய போற, எங்க இருக்கிற? குழியில தான் இருக்கிற. இங்கிருந்து நீ உன்னால வெளியே வர முடியுமா? என்ன பண்ணுகிற பார்க்கலாம். யோசேப்பு அந்த குழியில் இருந்த பொழுது நிச்சயம் சாத்தான் அவன் இடத்துல பேசியிருப்பான். என்ன பெரிய சொப்பனம், என்னத்த கண்ட? உங்க அண்ணன்மார்கள்லாம் உனக்கு கும்பிடு போட்டாங்களா? எங்க உங்க அப்பா எங்க வருவாரா? இப்போ உன் கதை முடிஞ்சது, இதோட உன்னுடைய கதை முடிஞ்சது, அவ்வளவுதான்ப்பா. நீ எதையும் சாதிக்க போவதில்லை, எதையும் செய்ய போறதில்லை என்று யோசேப்பிடத்தில் நிச்சயம் சத்ரு பேசி கொண்டிருப்பான். இன்றைக்கு கூட இந்த குழியின் அனுபவத்தின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறவங்களை நான் பார்த்து சொல்றேன், இப்பொழுது சத்ரு பலருடைய காதில் பேசி கொண்டிருக்கின்றான். உன் வாழ்க்கையில நீ உருப்பட மாட்ட, எதுவுமே உன் வாழ்க்கையில வாய்க்காது, எதுல நீ கை வச்சாலும் அது நஷ்டமாய் மாறும். உன் வாழ்க்கையில ஒரு சாபம் இருக்கு, உன் வாழ்க்கையில நீ இதை விட்டு வெளியே வர மாட்ட, உன் வாழ்க்கையெல்லாம் தரித்திரமா தான் இருக்கும், உன் கல்யாணம் ஒண்ணுத்துக்கு ஆகாது, உனக்கு புள்ள பறக்காது, உன்னுடைய வாழ்க்கையில வியாபாரம் வாய்க்காது என்று பல விதங்களில் உங்களுடைய காதுக்குள் சத்ரு பேசி கொண்டிருக்கின்றான். அதனாலதான் இயேசு சொன்னார், சத்ருவானவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவுமா இருக்கின்றான். அப்படின்னா அவன் வாயிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தையில கூட ஒரு உண்மை இல்லைங்க. உங்க காதில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வார்த்தைகள் அது பொய். உங்களை எப்படியாவது பொய் சொல்லி தேவனுடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பறித்து கொள்ளணும். அதான் அவனுடைய பெரிய ஒரு விருப்பம், வாஞ்சை. எப்படியாவது விசுவாசத்தை உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளணும், அதான் அவனுடைய விருப்பம். உங்களை மாத்திரம் பார்த்து குறை சொல்ல மாட்டான், உங்களிடத்தில் வந்து தேவனை குறித்தும் குறை சொல்லும். என்ன பெரிய தேவம், என்ன பெரிய இயேசு. உன் வீட்டை விட்ட, உன் குடும்பத்தை விட்ட, இயேசு இயேசுன்னு வந்தல்ல, இப்ப எங்க இருக்கிற? எல்லாரும் உன்னை விட்டு விலகிட்டாங்கல்ல, உன் சொத்து போச்சு இல்ல, உன் வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு என்று ஆண்டவரை குறித்தும் தர குறைவாக சத்ரு பேசி கொண்டிருப்பான். நான் உங்களை பார்த்து சொல்லுகின்றேன், தேவ பிள்ளைகள் இதற்கு மிக ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். குழியில் இருக்கும் பொழுது சாத்தான் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடாது. ஏனால் செவி கொடுத்தீர்கள் என்றால் உங்களிடத்தில் இருக்கின்ற விசுவாசத்தை அவன் திருடி விடுவான், உங்கள் நம்பிக்கையை திருடி விடுவான். அவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கும் அவர் உங்களை குறித்து சொல்லியிருக்கின்ற வாக்கு தத்தங்களையும் நினைவு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது அவசியம். அதனால நான் கேட்கிறேன், இன்றைக்கு குழியில் இருக்கின்ற உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், ஒருவேளை இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை சத்ரு உங்களை பார்த்து சொல்லுவான், உங்க புருஷன் செத்து போயிடுவான், அவருக்கு வந்திருக்கிற வியாதி நிச்சயம் முடிந்தது அவர் கதை, அல்ல உங்க பிள்ளை இப்படி ஆகும், அவனுக்கு வாழ்க்கையே வராது, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகாது என்று பல விதங்களில் உங்களை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தும்
பொய் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் அந்த பொய்க்கு செவி கொடுக்காமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்துவங்களையும் அவருடைய வார்த்தைகளும் நம்முடைய காதில் நாம் கேட்போம் என்றால் நம் குழியில் இருக்கின்ற நேரத்தில் கூட நம்பிக்கை நமக்குள் வருவதற்கு அதுதான் வழி. யாருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்?